புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பாராளுமன்றத்தில் புதிய வருமான வரி பில் மசோதாவை நேற்றுக்கு பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்துள்ளார்கள். அதாவது நியூ இன்கம் டேக்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்கம் டேக்ஸ் பில் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் பில் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சா, இன்கம் டேக்ஸ் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட இந்த நாட்டில் ஒரு 175 ஆண்டுகளுக்கு மேல் இன்கம் டேக்ஸ் இருக்கு. 1800 முதல்ல இந்த 1857 86 57 அந்த சமயத்தில் இன்கம் டேக்ஸ் வந்துச்சு. பின்னாடி மாடிஃபை பண்ணி 1922 இந்த சட்டத்தை மாடிஃபை பண்ணாங்க. 1922க்கு அப்புறம் அதே சட்டம் தான் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமும் இந்தியாவில் இருந்தது. 1961 1922 சட்டத்தை திருத்தி எழுதினார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 63 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வருமான வரி சட்டத்தை திருத்தி எழுத முயற்சி செய்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் நிதியாண்டு 26-27 இருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போதான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கார்கள். பாராளுமன்றத்தின் நடவடிக்கையின்படி இந்த மாதிரி ஒரு புதிய சட்டம் வரும்போது அதை ஃபினான்ஸ் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அப்புறம் இந்த ஃபினான்ஸ் கமிட்டி மக்களுடைய ஒப்பீனியன், ஆல் அதர் ஸ்டேக் ஹோல்டரோட ஒப்பீனியன்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றமும் மத்திய அமைச்சரவையும் அதை டிஸ்கஸ் பண்ணி அதற்கப்புறம் இது ஒரு சட்டமாக மாற்றப்படும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 6 to 9 மாதங்கள் மினிமம் தேவை. அப்போ இது சட்டமாகறதுக்கு இன்னும் இந்த வருட முடிவில் இது சட்டமாகலாம். அப்படி சட்டமானால் எப்பொழுது வரும் அப்படின்னா, வருமானம் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த மசோதால சொல்லலை, நடைமுறையில் இருக்கும் பழக்கத்தின்படி எதிர்பார்ப்பது என்னவென்றால், நிதியாண்டு 26-27 அதாவது அடுத்த ஆண்டு வருமானத்திலிருந்து இந்த சட்டம் வரலாம். அதாவது April 1, 2026 பிறகு வரக்கூடிய வருமானங்களுக்கு இந்த புதிய சட்டம் நடைமுறையில் வரலாம். சரி சார், இந்த சட்டம் எப்படி இருக்கு, என்னவோ நிறைய சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வாயால் சொன்னால் பத்தாது, நேரடியாக காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இன்னைக்கு இருக்கிற வருமான வரி சட்டத்தோட அளவு சைஸ் இந்த சைஸ் பார்த்துக்குங்க. இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வருமான வரி சட்டம் இதில் கூட ஒரு 40-50 பக்கம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் சில எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். சட்டம் ஒரு 556 பக்கம்தான். பழைய சட்டத்தில் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 1100 பக்கங்களுக்கு மேலே இருக்கு. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் February 1 சொன்ன போது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த சைஸ் குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரெண்டாவது என்னன்னா, இந்த பழைய சட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 819 823 செக்ஷன்கள், அதாவது இது அப்ளிகபிள்னா எடுத்துக்கலாம். ஒரு 820 செக்ஷன்கள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு. ஆனால் புதிய சட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 536 செக்ஷன் தான், 536 பிரிவுகள் தான் இருக்கு. இதிலே தெரிஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு
40% வந்து சைஸ் ஆஃப் த தேவையற்ற லாவை குறைச்சு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. 16 ஷெட்யூல் இருக்கு, பழைய சட்டத்தில் 14 இருக்கு. அது வந்து சிம்பிளிஃபிகேஷனால அந்த ஷெட்யூல் நம்பர் கூடி இருக்கு. இந்த சட்டத்தை அதாவது வந்து இந்த 552 பக்கத்தை ஒரே நாளில் படிச்சுட்டு எனக்கு இதில் அத்தனையும் தெரியும் சொல்ல முடியாது. பட் எங்களுடைய அனுபவத்தில் ஒரு வருமான வரி ஆலோசகராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இருப்பதால் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து ப்ரிலிமினரியாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணினதில் நிறைய முயற்சி செய்திருக்கிறாங்க. அதாவது லாவை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, வருமான வரி என்பது ஒரு சாதாரண தனி மனிதர், அதாவது இப்போ சொல்லணும்னா 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் 12 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்கிறவங்க தான் டேக்ஸ் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டம் இருக்குது. அதே சட்டம் தான் இந்த சட்டத்தில் கண்டினியூ ஆகுது. அதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு நல்ல ஆங்கிலம் படிக்க தெரிந்திருந்தால், நல்லனா எப்படின்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் ஒரு 10th 12th ஸ்டாண்டர்ட் டீசெண்டாக இங்கிலீஷ் படித்து புரியக்கூடிய தன்மை இருந்தால் இந்த சட்டத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம். தேவையில்லாத சட்டம் எழுதக்கூடிய இந்த ஜார்கான்கள், இங்கிலீஷ் ஜார்கான்கள் சொல்லுவாங்க. இந்த நிறைய சட்டத்தில், இந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்திலே எடுத்தால் நிறைய இடத்துல வரும். நாட் வித் ஸ்டாண்டிங் கண்டெய்னிங் இன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது படித்தோடனே என்னன்னே புரியாது. ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிப்பாங்க, நாட் வித் ஸ்டாண்டிங் கண்டெய்னிங் இன் எனி சாப்டர் ஆர் இன் திஸ் லா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த லைனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய சட்டப்பிரிவில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு பழைய சட்டம். அந்த மாதிரி அந்த லீகல் ஜார்கன்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லை, இல்லவே இல்லை. அந்த மாதிரி கொண்டே வரல. அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவை கொடுத்துட்டு இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் போடுற மாதிரி சட்டத்தில் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொவைடட் 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 அப்படின்னு போட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படிலாம் கிடையாது. இதுதான் கிழக்குனா கிழக்கு தான், மேற்குனா மேற்கு தான். அந்த மாதிரி எழுதுவதற்கு முயற்சி பண்ணி வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவு எழுதிட்டு அந்த பிரிவுக்கு விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் ஒரு இதெல்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி இதையும் ஆல்மோஸ்ட் குறைச்சிட்டாங்க, இல்லைங்கிற நிலவில் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சட்ட நுணுக்கத்தில் சட்டத்தில் பார்க்கும்போது பழைய சட்டத்தை தான் கிட்டத்தட்ட 98% அப்படியே தான் இருக்கு. எந்தவித இந்த புதிய சட்டம் வந்ததுனால காமன் மேன் அஃபெக்ட் ஆவாங்களா, மிடில் இன்கம் குரூப் அஃபெக்ட் ஆவாங்களா, இல்லை ஒரு ஃபேம் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இதில் எந்தவித சட்டப்பிரிவுகளும் இல்லை. இதுவரைக்கும் என்னென்ன சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்னென்ன டிடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்னென்ன பெனிஃபிட் கொடுத்தாங்கிறத கிளியராக எழுதியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், பழைய சட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேலை பார்க்கிறவருக்கு சம்பளம் அப்படின்னா ஒரு 3 செக்ஷன்ல இருந்துச்சு. அவர் வாங்குறதுல எதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாதுன்னா இன்னொரு சாப்டர்ல போய் பார்க்கணும். வருமான வரியில சம்பளம் வாங்குறதுக்கு எப்படி டாக்ஸ் கம்ப்யூட் பண்றதுன்னு ஒரு சாப்டர் இருந்துச்சுன்னா, அவருக்கு எங்கெங்க போய் என்னென்ன எக்ஸம்ஷன் கிராஜுவிட்டிக்கு எங்க எக்ஸம்ஷன் எப்படி பார்க்கணும், இது பார்க்கணும், அது வேறு பிரிவில் போய் தேடி பார்க்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தந்த வருமானத்துக்குரிய அந்தந்த பிரிவிலேயே ஈஸியாக புரிகிற மாதிரி, அதாவது நம்ம டேபுலர் ஃபார்மில் இவங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த டிடக்ஷன், இவங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இந்த எக்ஸம்ஷன், இல்லை இந்த வருமானத்துக்கு இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த மாதிரி டிடக்ஷன் கொடுக்கலாம்.
அப்படின்னு ஒரு டேபிளர் காலம் போட்டு கிளியரா ஒரு சாதாரண முதலில் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் ஆங்கிலம் படிக்க தெரிந்தால் புரிகிற மாதிரி இது பண்ணுறதுக்கு எழுதி முயற்சிருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் ஒரே இடத்துல சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, டேக்ஸ் லா இஸ் ஃபார் காமன் மேன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் கன்சல்டன்ட் டு கிவ் இன்டர்பிரட்டேஷன். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, எந்த அரசாங்கத்தின் வரி சட்டமும் அந்த வரி செலுத்துபவர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். இங்கே எடுத்த முயற்சி எப்படி இருக்குன்னா, இந்த புதிய சட்டம் வரி செலுத்துபவர்கள் இந்த சட்டத்தை படித்தார்கள் அவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய அளவில் எழுதியிருக்கார்கள். அவங்க போய் ஒரு வருமான வரி ஆலோசகரையோ இல்லை ஒரு வழக்கறிஞரையோ இல்லை ஒரு ஆடிட்டரையோ கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய லெவலில் இல்லாமல், ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வரி செலுத்துபவர் எனக்கு என்ன உண்டு என்ன கிடையாது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற லெவலில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி அதிகாரிகளின் பவர்கள், அதே மாதிரி வருமான வரி தாக்கல் செய்பவர்களுக்குரிய ரைட்டு டியூட்டி எல்லாமே ப்ராப்பராக கிளாசிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல நடைமுறையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக சொல்ல வேணும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே ட்ரஸ்ட்டு அவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களுடைய வருமானத்திற்கு விலக்கு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு இப்போ ட்ரஸ்ட்டுங்கிறாங்க, சொசைட்டிங்கிறாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே பேரில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு, லாபத்திற்கு வேலை செய்யாத நிறுவனங்கள், நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், அதாவது லாப நோக்கில் வியாபாரம் செய்யாத நிறுவனங்கள், அதில் எல்லாமே அடக்கம் அப்படின்னு வச்சு ஒரே சிங்கிள் டெஃபினேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எங்கே பணம் போடணும், எப்படி போடணும், எதில் போடக்கூடாது, என்ன கண்டிஷன்ஸ், இதெல்லாம் அங்கங்கே ஒரு பழைய சட்டத்தில் ஆர்கனைஸ்டாக இருந்தால் கூட அதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது. அதை நல்ல கரெக்டான விதத்தில் கொடுத்து அதுக்கு ஒரு தனி ஷெட்யூலையும் கொடுத்து அவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு டீட்டெயில்டு ஷெட்யூல் கொடுத்து இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் இதில் வைக்கலாமா கூடாதா, இந்த சேவிங்ஸ் ட்ரஸ்ட்டு சேவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படிங்கெல்லாம் டவுட் இல்லாமல் கிளியராக எழுதியிருக்காங்க. ஸோ இது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய எஃப்ஏக்கிலே கொடுத்துருக்காங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு மிகவும் தெளிவாக புரியக்கூடிய அளவில் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. சரி, இந்த பில்லு வந்துடுத்து இப்போ பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு, சட்டமாக வரப்போகிறது. இந்திய குடிமகன்கள், இந்தியாவில் வரி செலுத்துபவர்கள், இவர்களுடைய பொறுப்பு என்ன? இதுதான் இப்ப முக்கியம். இது வந்த சட்டமா? இல்லை, வரப்போகிற சட்டம். இந்த மசோதாவை எதிர்க்க கொண்டு வந்தவர்கள் இந்த வருமான வரி சட்டம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அரசாங்க முயற்சி எடுத்து, அரசாங்க அதிகாரிகளின் முயற்சியிலும் அரசின் முயற்சியிலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வரலாம்னு இருக்கோம் அப்படின்னு பாராளுமன்றத்தில். இதுதான் ஃபைனல் முடிவுன்னு சொல்லலை. அப்ப நம்மள மாதிரி வரி செலுத்துபவர்களின் பங்கு என்ன? காமன் மேனா இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், சிறு குறு தொழில் வியாபாரிகளாக இருக்கட்டும், இல்லை கார்பரேட்டாக இருக்கட்டும், இல்லை சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, தயவு செய்து இந்த வருமான வரி மசோதாவில் இன்னும் எங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு பேஸ்னு.
இது மாற்றக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்ல, மாற்றுவதற்குரியது. சட்டமாக வரதுக்கு முன்னாடி அதில் என்ன வேணால் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அப்போ இந்த 9 மாதத்தில்னா நம்ம ஒரு அடுத்த 3 மாதத்தில் இவங்கெல்லாம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி வருமான வரி செலுத்துவோருடைய கூட்டமைப்புகள், இவங்கெல்லாம் இதில் எங்கேயாவது தவறு இருக்குது, இல்லை எங்கேயாவது இன்னும் புரியக்கூடிய அளவில் இலேசாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு தோணித்தனா அவங்கெல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியனை மத்திய அரசுக்கு நிதியமைச்சகத்திற்கு தெரிவித்தார் என்றால் அது இந்த சட்டமாக வரும்போது இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது இது. இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிட் கொண்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னா, சில பெனிஃபிட்லாம் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கோடி டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு ப்ரிசம்டிவ் இன்கம் 6%, 8% இருக்கிறத 3 கோடின்னு கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் ஆடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனலுக்கு ஃபிக்ஸட் ப்ரிசம்டிவ் இன்கத்தை 75 லட்சத்துலேருந்து 1 கோடி லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி சில சிறிய சலுகைகள்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. அது சலுகை உண்டா இல்லையாங்கிறது பில்லு ஆக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் பழைய சலுகைகள் கொடுத்த எந்த சலுகையும் ரிமூவ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு தமிழக ஊடகங்களில் என்ன பேசினாங்க, பிப்ரவரி 1ஆம் தேதினா 12 லட்சம் ஆக்கிட்டாங்க, ஆனால் புதுவை வருமான வரி சட்டத்தை அடுத்த வாரம் கொண்டு வரேன் அப்படின்னாங்க. அதனால இதில் ஏதோ பெரிய பூசணிக்காய் சோத்துல மறைச்சு வச்சிருக்காங்க, உங்களை ஏமாத்துறதுக்காக முதல்ல இப்படி ஒரு பெனிஃபிட்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட போறாங்க அப்படியெல்லாம் தமிழக ஊடகங்கள் பேசிக்கொண்டிருந்தன. அந்த மாதிரி எந்த பூசணிக்காயும் எந்த சோற்றில் மறைக்கவில்லை. கொடுத்த எந்த பெனிஃபிட்டையும் வித்ரா பண்ணல, கொடுத்த எந்த டிடக்ஷனையும் வித்ரா பண்ணல. நான் கூட யோசிச்சேன், ஏன்னா அன்னைக்கே இந்த நிதியமைச்சர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக ஒரு வாரம் டைம் கேட்டார்கள் அப்படிங்கிறது யோசித்தேன். ஏன்னா அன்றைக்கி ஊடகங்களில் பேசும்போதே என்னால் இம்மீடியட்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியல. நிறையா பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாரம் அவங்க எடுத்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டில் இந்த வருமான வரி சட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் இந்த சட்டம் வரப்போகிறது. அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத, அந்த அமெண்ட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இதை சொல்ல முடியாது. அந்த அமெண்ட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டில் சொன்னப்பறம் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் இன்கார்பரேட் பண்ணி வரத்துக்கு தான் இவங்க ஒரு வாரம் எடுத்தாங்க. ஏதோ மறைச்சு தனியாக பண்ணணுங்கிறதுக்காக எடுக்கலை. பட்ஜெட்டில் சொன்ன பெனிஃபிட் எல்லாமே, இப்போ பட்ஜெட்டில் 12 லட்சத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை இந்த புதிய சட்டத்திலையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குரிய ப்ரொவிஷன்லாம் இன்கார்பரேட் பண்ணி இது பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அடிஷ்னலாக ஒரு வாரமோ 10 நாளோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதில் எதுவும் மறக்கலை. அதனால் பொதுமக்களுக்கோ வரி செலுத்துவதற்கோ தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், புதிய வருமான வரி சட்டத்தில் ஏற்கனவே இருந்த வருமான வரி சட்டத்தில் இருந்த எந்த வரி விலக்குகளும் நீக்கப்படவில்லை, எந்த டிடக்ஷனும் எந்த எக்ஸம்ஷனும் குறைக்கப்படவில்லை. அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே சட்டம் சிறிது படிப்பதற்கு கடுமையான இங்கிலீஷில் காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருந்தது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சுருங்க சொன்னால் தமிழில் சொல்கிற மாதிரி சுருங்க சொல்லி விளங்க சுருங்க சொல்லி விளக்கு அப்படிம்பாங்க. சுருக்கமாக சொல்லி விளக்குப்பா, கதகையே அவங்களவளன்னு சொல்லாதங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 820 பிரிவுகளுக்கு மேலே இருந்த சட்டத்தை 536 பிரிவுகளாக சுருக்கி அதே வருமான வரி சட்டத்தை விலக்கியுள்ளார்கள். இது இம்ப்ளிமெண்ட் செய்யும்போது மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.